இன்றைய நாளில் முதலாவது நிகழ்ச்சியாக உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிரபலமாக எங்களுடைய ஜமாத்தோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய நாட்டில சட்டத்தரணிகள்ல அந்த கடந்த காலங்கள்ல நடந்து, இப்ப நீங்க இன்றைக்கு நிகழ்ச்சியில கூட பேசிக்கொண்டீங்களே, நான் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி வரணும் இப்படி வரணும் என்று. அப்படி ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு பெண் சகோதரி உங்களுக்கு சில தகவல்களை வழங்குவாங்க. தலைமைத்துவ பண்புகள் என்ற தலைப்புல உங்களுக்கு சில தகவல்களை வழங்குறதுக்கு சட்டத்தரணி நுஸ்ரா லோயர் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2 நாள் வதிவிட பயிற்சி, அதாவது O level எழுதி முடிச்சுட்டு எதிர்காலத்தை எப்படி நாங்க டிசைட் பண்ணணும், என்ன செய்யணும் என்ற வழிகாட்டலுக்காக சிலோன் தௌஹீத் ஜமாத் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த 2 நாள் வழிகாட்டல் நிகழ்ச்சியில தலைமைத்துவ பண்புகள் என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு எல்லாம் ஒரு விளக்கம் வழங்குறதுக்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன். செகண்ட் சான்ஸ், அதாவது வாழ்க்கையில எப்பயுமே ஃபர்ஸ்டுக்கு தான் மதிப்பு. தெரியுமா எல்லாருக்கும்? எப்படி ஒரு ரேஸ் ஓடினாலும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தா தான் அது ரெக்கார்ட், செகண்ட் பிளேஸ் வந்தா ரெக்கார்ட் இல்ல. ரைட், வரலாறுல இருக்கும், ஆனா பேசப்படுறாளா நாங்க இருக்க மாட்டோம். ரைட்? அப்ப இந்த தலைமைத்துவ பண்புன்றது அது மாதிரி ஒன்றுதான். எங்களுக்குள்ள இருக்கிறத நாங்க வெளிக்கொண்டு வரதுக்காக வேண்டி நாங்க எப்படி எங்களைய மோல்டு பண்ணி கொள்ளையிலும், நாங்க எப்படி எங்களைய தயார்படுத்தி கொள்ளையிலும் என்ற விஷயங்கள் நிறைய நீங்க எல்லாம் என்ன செய்யணும், படிக்கணும். இப்போ இருக்கிற இந்த பிள்ளைகிட்ட உங்ககிட்ட இருக்கும், ஆட்டோமேட்டிக்காவே தலைமைத்துவ பண்புகள் இருக்கும். ஆனா அது உங்களுக்கு தெரியா, என்கிட்ட இருக்கா, நான் அப்படியா என்று உங்களுக்கு தெரியா. அப்ப அதை எப்படி நாங்க மாடிஃபை பண்ணி கொள்ளையிலும், எப்படி நாங்க எதிர்கால தலைவர்களா வரையிலும், எப்படி ஒரு சமூகத்தை வழி நடத்துறவங்களா வரையிலும் என்றதை பத்தி தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். சரி, தலைமைத்துவம் என்றா என்ன சொல்லுங்க பாப்போம். இப்ப யாரும் பேசணுமா? நான் மட்டும் பேசுறதுக்கு இன்னைக்கு வரல, ஹெட்டிங்கும் அப்படித்தான், எல்லாரும் நீங்க பேசணும். தலைமைத்துவம் என்றா என்ன? ஒரு சிம்பிளா ஒரு டெஃபினிஷன் சொல்லுங்க பாப்போம். ஒரு லீடர், ஒரு லீடர்ஷிப் என்றா என்ன? டக்குன்னு சொல்லணும். ஒரு டீம் கைட் பண்றேன். ரைட், ஒரு டீம் கைட் பண்றேன்னு சொன்னா என்ன? அது எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு நாங்க எப்படி அதை பார்க்கணும்? அமானிதமா பார்க்கணும். செல்ஃபிஷா எங்களுக்கு எது நலவு வருதோ அதை மட்டும் பார்த்து எங்களுக்கு ஒரு வேலை செய்ய முடியாது. தலைமைத்துவ பண்புல முதலாவது நாங்க பார்க்க வேண்டிய விஷயம், நாங்க செல்ஃபிஷா இருக்க கூடாது. சரி, எங்களுக்கு மட்டும்தான், நாங்க மட்டும்தான் என்ற அந்த தன்மை என்ன செய்யணும், இல்லாம போகணும். தலைமைத்துவம் என்பது ஒரு கூட்டு பொறுப்பு, அதாவது எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு கூட்டத்தை நேரான வழியில சீரான வழியில பாதுகாத்து எங்களோட இலக்க அடைகிறது தான் என்னது தலைமைத்துவம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்றேன். ஒரு காட்டுல ஒரு பெரிய முனிவர், அவர் என்ன செய்யறாரு, அவங்களோட 2 சிஷ்யனை பிரிக்கிறாரு. 2 சிஷ்யனை பிரிச்சு 2 சிஷ்யன் கிட்டையும் 100 ஆடுகளை கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுக்கிறாரு. இந்த டைம் லிமிட்குள்ள ஒரு 3 நாளோ ஒரு 10 நாளோ கொடுக்கிறாரு. அந்த பக்கம் மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற காட்டுல போயிட்டு இவங்களுக்கு எல்லாம் மேய்ச்சல் கொடுத்து நல்ல மாதிரி நீங்க திருப்பி எடுத்துட்டு வரணும். டாஸ்க் அதுதான், போற மாதிரி திரும்பி வரணும். அப்ப கொடுத்தா ஒரு ஆள் எக்ஸ் என்று வைங்க, ஒரு ஆள் Y என்று வைங்க. எக்ஸ் என்ன செய்யறாரு, அவருக்கு எல்லாத்தையும் ஒரு அவசரம், நான் எடுக்கிறது தான் முடிவு, நான் எடுத்தா தான் எல்லாம் சரியா இருக்கும் என்று சொல்லி கொண்டு போற அந்த 100 ஆடுகளையும் ஒரு திட்டமிடல், ஒரு தூர நோக்கு எதுவும் இல்லாம இந்த டைம்ல இங்க இருந்து நாங்க அங்க போயிட்டுருவோம், அங்க இருந்து அங்க போயிட்டுருவோம், அங்க இருந்து அங்க போயிட்டுருவோம், அப்படியே ஒரு அவசரமான ஒரு அவசர முடிவு எடுத்து அவர் இரவு நேரங்கள்ல காடுகளை கடக்குறாரு,
ஒழுங்கான அதுக்கு மேய்ச்சல் கொடுக்கல, அப்படியெல்லாம் இருக்க கொள்ள ராவு நேரத்துல காடு கடக்க கொள்ள என்ன நடக்குது, அதுல இருக்கிற மிருகங்கள் எல்லாம் வந்து இந்த ஆட்டை வேட்டையாடுது. வேட்டையாடினா போற நேரம் 100 இருந்தது, 2 நாள் கழிச்சு ஒரு 60 ஆகுது. அதுக்கு பிறகு டயர்ட் ஆகுது. அதுவள் எல்லாம் டயர்ட் ஆகி அங்கடிக்கே சில ஆடுகள் என்ன செய்யுது, செத்து போகுது. அதுக்கு பிறகு என்ன நடக்குது, இல்ல அந்த இடத்த அடையிறாங்க. அடைஞ்சவங்க திரும்ப இங்கல வரப்போக்கல அதே மிஸ்டேக்கா அவரு செய்யறாரு. சரியான ஒரு திட்டமிடல் இல்லாம, ஒரு பாதுகாப்பு தன்மை இல்லாம செஞ்சு வரப்போல அவர் தனியாளா வராரு. போறது 100 ஆடோட, வாரது தனியாளா. மத்தவர் என்ன செய்யறாரு பை, அவர் திட்டமிடுறாரு. சரி, இரவு நேரங்கள்ல இந்த பக்கம் காடை கடக்க கூடாது, இந்த பக்கம் காடை கடந்தா இப்படி இருக்கு, பகல்ல கூட்டு போகணும், நல்ல மேய விடணும், நல்லா வந்து ரெஸ்ட் கொடுக்கணும், திரும்ப கடக்க வேண்டிய இடத்த இதாக்கணும். அப்படி செஞ்சு திரும்ப 10 நாள்ல அவரும் திரும்ப வராரு. திரும்ப வரக்கோல அவர்கிட்ட கொடுத்த 100 ஆடும் திரும்ப அப்படியே வந்து சேருது. அப்ப இதுல இருந்து அந்த முனிவர் வந்து முடிவெடுக்கிறாரு, 2 பேருக்கும் நான் ஒரு பொறுப்பை தந்தேன். அந்த பொறுப்பை யாரு சரியா செஞ்சீங்க, அவங்க தான் சிறந்த தலைவர், வழி நடத்தக்கூடிய தன்மை உள்ள ஆள். சரியா? அப்ப இலக்க அடையிறது மட்டும் நோக்கம் இல்ல, எங்களையோட சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், நாங்க ஒரு பாதுகாப்பு. அதே மாதிரி அவங்களோட நலன்ல நாங்க அக்கறை செலுத்தணும். அப்படி இல்லாம எங்களுக்கு அதை வெற்றி அடைய முடியாது என்றது தான் முக்கியமான தலைமைத்துவ பண்புகள்ல முக்கியமான விஷயம். அப்ப செல்ஃபிஷா இருக்க கூடாது, அடுத்தவங்க நலனையும் நாங்க பார்க்கணும் என்றது நாங்க எப்பயுமே என்ன செய்ய வச்சுக்கோ, ஒரு பொறுப்பு எங்ககிட்ட தந்தா எங்களோட கண் முனுக்கு அதுதான் வரணும். அதுக்கு பொறவுதான் நாங்க என்ன செய்யணும், அடுத்தடுத்த வேலையெல்லாம் போகணும். சரியா? அப்ப இது சின்ன ஒரு எக்ஸாம்பிள், முன்னோட்டம், தலைமைத்துவம் என்ற எப்படி இருக்கணும் என்று காட்டுறதுக்கு. ரைட். இப்ப நாங்க எங்களை எப்படி நாங்க தலைமைத்துவம் அடைகிறதுக்கு தயார்படுத்திக் கொள்ளலும். இப்ப நாங்க O level எடுத்த பிள்ளை, நாங்க எப்படி எதிர்காலத்துல எங்களையே தயார்படுத்திக் கொள்ளலும் சொல்லுங்க பாப்போம். எப்படி எங்களையே தயார்படுத்திக் கொள்றீங்க? முதலாவது எங்களுக்கு தெரியணும். அதாவது நான் இப்படித்தான், எனக்கு இந்த வேலை செய்யலும், எனக்கு எது செய்யலா, எனக்கு எது யோசிக்கலும், எனக்கு எது பொறுப்பெடுக்கலும் என்றது நான் என்ன செய்யணும், எனக்கு தெரிஞ்சு கொள்ளணும். என்னைய பத்தி எனக்கு தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது கண்ட்ரோல், அதாவது எங்களோட மனதை அடக்கக்கூடிய தன்மை எங்ககிட்ட இருக்கணும். இந்த ஷைத்தான் மாதிரி எல்லா பிரச்சனையும் ஷைத்தான் என்ன செய்வான், மனசுக்குள்ள போடுவான், அப்படி செய், இப்படி செய், அப்படி செய், இப்படி செய்யண்டு. அப்படி இல்லாம கண்ட்ரோலிங் பேனல் என்ன செய்யணும், எங்களோட கையில இருக்கணும். ஒரு டாக்கெட் அடையணும்னா இந்த வேலை தான் செய்யணும். ரைட்? அப்ப கண்ட்ரோல் பண்ற தன்மை எங்கட கையில இருக்கணும். எங்கட கையில தான், அதாவது ஒரு பிரச்சனைண்டா அந்த பிரச்சனையை புரியணும், அதுல வந்து எப்படி வெற்றி அடைய வேண்டி இருக்கணும், அதுல தீவிரம் காட்டணும். சரியா? அப்ப 4 பேர் 4 கருத்தை சொல்லுவாங்க. 4 பேர்ட கருத்துக்கும் நாங்க வந்து முகம் கொடுத்தோம் என்று சொன்னா எங்கட பிரச்சனையை தீர்க்கலுமா? ஏலா. எங்கட டாக்கெட் அடையலுமா? ஏலாது. ஆகவே கண்ட்ரோல் எப்பயும் எங்கட கையில இருக்கணும். இது வந்து ஒரே அடியா எங்களுக்கு வராது, கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்க என்ன செய்யணும், அதை வளர்த்து கொள்ளணும். இப்ப ஃபர்ஸ்டுக்கே உங்ககிட்ட ஒரு பொறுப்பை தாரேன்னு சொன்னா, இப்ப இந்த குரூப்ல நீங்க இருக்கிற இதுல ஒரு நீங்க நல்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணினீங்கண்டா அடுத்த ஒரு ப்ரோக்ராம் வரப்போல, அன்றைக்கு வந்து அந்த கிரீன் ஷர்ட் போட்ட ஒரு பாய் ஒன்று நல்ல ஆக்டிவா இருந்தாரே, அவரை நாங்க எடுப்போம் இந்த இதுக்கு, அவருக்கு இந்த பொறுப்பை கொடுப்போம். அந்த கேர்ள் நல்ல ஆக்டிவா எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களே, அவங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுப்போம் என்று நாங்க என்ன செய்யணும், ஐடென்டிஃபை பண்ணணும். அது மாதிரி எங்களோட செயற்பாடு என்ன செய்யணும், இருக்கணும். கேக்குற எதுக்குமே பதில் சொல்ல மாட்டீங்க, எந்த ப்ரோக்ராம்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டீங்கடா அந்த இடத்தோட உங்களையே நாங்க என்ன செய்வோம், மறந்துருவோம். விளங்குச்சா?
அப்ப அந்த நிலைமைக்கு ஆளாக கூடாது. எங்களையே நாங்க ஐடென்டிஃபை பண்ணணும், எங்களைய எப்படி வளர்த்து கொள்றேன்றத நாங்க முயற்சி எடுக்கணும். ரைட். அறிவு மட்டும் இருந்தா லீடர் ஆவேலுமா? அறிவு இருந்தா லீடர் ஆவேலுமா? ஏல. அறிவோட சேர்த்து என்ன இருக்கணும்? அனுபவம் இருக்கணும். மூணாவது பண்பு, அதாவது மத்தவங்களை மதிச்சு நடக்கிற பண்பு இருக்கணும். சரியா? இப்ப இந்த காலத்துல அது நடக்குதா? நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, விருப்பம் வா இல்லாட்டி போ. அது தலைவன், நீண்ட நாள் தலைவன் இல்ல அது. ஆகவே அறிவு இருந்தா மட்டும் தலைவன் ஆக முடியாது. அறிவோட சேர்த்து நல்ல பண்பு, அடுத்தவங்களுக்கு மதிச்சு நடக்கிற தன்மை எங்ககிட்ட இருக்கணும். இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு விளங்காது, கொஞ்சம் காலம் போயிட்டு எங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரோல இருந்த, அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்கிற ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் காலம் போயிட்டு என்ன செய்வாங்க? காணாம போயிட்டுருவாங்க. எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்த, கோல்டு மெடல் எடுத்த ஆட்கள் அட்ரஸே இல்ல. கடைசி பெஞ்சில இருந்து எவ்வளவு கொலப்படி போடையிலுமோ, டீச்சர்ட்ட எவ்வளவு அடிப்படையிலுமோ, எவ்வளவு பனிஷ்மெண்ட் படையிலுமோ, அப்படியான ஆட்கள் தான் என்ன செய்யறாங்க? சமூகத்துல முன்னுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச், ஃபர்ஸ்ட் ரோ ஆட்கள் எல்லாம் என்ன, அவங்களுக்கு ஒரு என்னது பெரிய அந்த இதோண்டு வந்துரு, இடும்புத்தனம். நான் தான் ஃபர்ஸ்ட், என்னை அடிக்க ஆள் இல்ல, நான் செய்யறதுதான் சரி என்ற ஒரு இடும்புத்தனம் வந்த உடனே அவங்க அப்படியே என்ன செய்யறாங்க? டவுன் ஆகுறாங்க. பின்னுக்கிறாள் அப்படி இல்ல, அவனுக்கு உண்மையாவே ஒன்றுமே தெரியாம இருக்கு. அவங்க என்ன செய்யறாங்க? ஏன் நாங்க பின்னுக்கிறோம், நாங்க எப்படி இது முழுக்காவுறேன்னு படிப்பாங்க. ஒவ்வொன்றும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். டீச்சர்ல இன்னைக்கு அடிபட்டா, ஏன் அடிபட்டோம் நாங்க? இந்த மிஸ்டேக்க செஞ்சுட்டான். ஏன் பனிஷ்மெண்ட் பட்டோம்? இந்த மிஸ்டேக்க செஞ்சுட்டான். அப்ப இனி போறோம் நாங்க இந்த மிஸ்டேக் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அப்படியே அவங்க என்ன செய்யறாங்க? மோல்ட் ஆகுறாங்க, அவங்கள வளர்த்து கொள்றாங்க, தனக்கான தகவல்களை திரட்டி கொள்றாங்க. அப்படி இருந்து அவங்க என்ன செய்யறாங்க? எதிர்காலத்துல தலைவர்களா வராங்க. ஆகவே அறிவு மட்டும் இருந்தா போதா, அறிவோடு சேர்ந்து என்ன இருக்கணும்? அனுபவம், பண்பு, மத்தவங்களை மதிக்கிற பண்பு இருக்கணும். சரியா? ரைட். இப்ப தலைமைத்துவம் இப்ப பாத்துட்டோம். தலைமைத்துவம் என்ன, நாங்க எப்படி எங்களைய வளர்த்துக் கொள்ளணும் தலைமைத்துவத்துக்கு. மூணாவது பாக்குறோம், ஒரு சிறந்த தலைவர் எப்படி இருப்பாரு? ஒரு சிறந்த தலைவர் எப்படி இருப்பாரு? சொல்லுங்க பாப்போம். நீங்க சரி, சில தலைவர்களை சொல்லுங்களே பாப்போம். அப்துல் கலாம், ரைட். கனவு காணுங்கள் என்று சொல்லி இருக்கிறாரு. எப்படி கனவு காணணும்? தூங்கி கொண்டா இல்ல, முழிச்சிருந்து கனவு காணணும். வேற யாரு? அப்துல் கலாம். வேற யாரு? சத்தமா சொல்லணும். நாங்க படிக்கிறோம் தலைமைத்துவ பண்புகள். உங்களுக்கு நீங்க எதிர்காலத்துல தலைவர்களா வரணும்னு நினைக்கிறோம். வாய திறந்து பேசணும். சொல்லுங்க தலைவர்கள், சொல்லுங்க ஒரு 4-5 தலைவர்கள். சத்தமா மைக் கொடுங்க, உங்களுக்கு மைக் கொடுங்க. தலைவர்கள் என்ற போக்கல அப்துல் கலாம், ரைட். அடுத்தது இப்ப இருக்கிறார் ஒரு பெரிய ஆள், டொனால்ட் ட்ரம்ப், தலைவரா? வேற மகாத்மா காந்தி. வேற சொல்லணும். ஒரு 5 பேர் தான்டாப்பா கேட்டேன். யாரு? நான் மட்டும் பேசுறேன், எனக்கு விருப்பமே இல்ல. 3 தான் சொல்லி இருக்கீங்க, நான் 2 இருக்கேன். என்ன சாப்பாடு திண்டீங்களா? இல்ல. சாப்பாடு பிரேக்குக்கு போமா அப்ப? ரைட். அப்ப சொல்லுங்க தலைவர். இந்த 2 சொல்லுங்க போதும். 3 பேர் சொல்லியாச்சு, இந்த 2 சொல்லுங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது ரைட்.
அப்ப 5 தலைவர் சொல்லி இப்ப இந்த 5 தலைவர் வந்து ஒரு சிறந்த தலைவர் என்றா எப்படி இருக்கணும்? அவங்க சிறந்த தலைவர் என்றா அவங்க எப்படி இருக்கணும்? அவங்க ஏதாவது செஞ்சாங்கடா, அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கடா, அந்த முடிவு அடுத்த மக்களோட மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். ரைட்? எடுக்கிற முடிவு எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாட்டி அவங்க சிறந்த தலைவர் இல்ல. ஒரு தலைவர் ஒரு முடிவு எடுத்தா அது வந்து பப்ளிக்ல வந்து ஒரு இத காட்டணும், ஒரு ஆட்டத்தை காட்டணும், ஒரு தாக்கம் ஏற்படுத்தணும். வேற ஒரு தலைவர்ட சிறந்த தலைவர் என்று நாங்க எப்படி அவங்களை ஐடென்டிஃபை பண்றோம்? நான் மட்டும்தான் என்று இல்லாம குரூப்ல இருக்கிற ஆக்களோட திறமையான ஆக்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு என்ன செய்யணும்? பொறுப்புகளை கொடுக்கணும். திறமையானவர்களை ஐடென்டிஃபை பண்ணி பொறுப்புகளை ஒப்படைக்கணும். நீங்க நீங்க இந்த வேலையை செஞ்சு முடியுங்க. தலைவனுக்கு தெரியணும் அவன் தான் என்ன சிறந்த தலைவன். அடுத்தது வந்து அணுகுமுறை சிறப்பா இருக்கணும். எப்படி? இவரு என்ன ஃப்ரெண்ட், அதனால நான் இவரோட ஒரு மாதிரி நடப்பேன். அவர் எனக்கு தெரியும், அதனால அவரோட நான் ஒரு மாதிரி நடப்பேன் என்று இருக்க கூடாது. ஒரு குரூப் ஒர்க்ல ஒரு லீடர் என்று சொன்னா அந்த லீடர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி சமமா என்ன செய்யணும்? பார்க்கணும். அடுத்தது ஒவ்வொரு ஆளையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ரைட், இவரு இதுக்கு தான் இந்த வேலையை இவரு ரெஸ்பான்சிபிளா செய்வாரு, அக்கௌண்ட்ஸ கொடுத்தா இவரு ரெஸ்பான்சிபிளா செய்வாரு, மீடியாண்டா இவரு ரெஸ்பான்சிபிளா செய்வாரு. ஒரு குரூப்ல இருக்கிற நேரம் ஒரு தலைவன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஆனா இப்ப என்ன நடக்குது? குரூப்ல யார் இருக்கிறேன்டே தலைவருக்கு தெரியா. அவர் வாரே பேசுறே போறே, அங்க என்ன நடக்குது, என்ன அடிப்புடி நடக்குது, என்ன கச்சால் நடக்குதுன்னு தலைவனுக்கு தெரியா. யாரு குரூப்ல இருக்கிறேன், என்ன வேலை செய்யறாங்க, அதோட ரிசல்ட்ஸ் என்ன, ஒன்றும் தலைவனுக்கு தெரியா. ஆகவே அப்படி இருக்க கூடாது. எல்லார பத்தியும் குரூப்ல இருக்கிற எல்லார பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி அந்தந்த ஆட்கள் கிட்ட என்னென்ன திறமை இருக்குது என்றது என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அவங்களோட திறமைக்கு வந்து அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். ரைட், இப்ப நான் உங்களுக்கு ஒரு வேலை ஒன்று தாரேன், நீங்க அதை நல்லா கம்ப்ளீட்டா அழகா செஞ்சிட்டீங்க. என்ன செய்யணும்? பாராட்டணும், அப்ரிஷியேட் பண்ணணும். வெரி குட், குட் ஜாப் என்று சொல்லி எல்லாரோட முனுக்கு குரூப்ல முனுக்கு ரூம்ல கூப்பிட்டு வச்சு அப்ரிஷியேட் பண்ற இல்ல. ஏசக்கோல மட்டும் எல்லாரோட முனுக்கும் ஏசுவாங்க, அப்ரிஷியேட் பண்ண போக்கோல தனியா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்படி இல்ல, எல்லாரோட முனுக்கும் அவங்களுக்கு வந்து பாராட்டுற தன்மை எங்களுக்கு வரணும். ரைட்? அடுத்தது ஒரு முடிவு எடுக்கிறேன்டா தயக்கம் இல்லாம எடுக்கணும். ஒரு டவுட் இருக்க கூடாது. சரி வருமா, இப்படி செய்வோமா, அப்படி செய்வோமான்னு யோசிக்க கூடாது. ரைட்? ஒரு தயக்கம் இல்லாம ஒரு முடிவை நாங்க எடுக்கக்கூடிய ஆக்களா இருக்கணும். அதே மாதிரி பாகுபாடு இல்லாத எல்லாரையும் கையாளுற. அடுத்தது ஒரு பயமிக்க கூடாது. செஞ்சா நஷ்டமாவினா என்ன செய்யறேன் அப்படி என்ற பயம் இருக்க கூடாது. கட்ஸா இறங்கணும் வேலையில. அப்ப ஒரு தலைவன் சிறந்த பண்புகள்ல இதெல்லாம் பாக்குறதோட முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன? வெற்றி பெற்றா நான் தான் செஞ்சது, தோத்துட்டீங்க குரூப் தான் செஞ்சிச்சு சொல்லக்கூடாது. விளங்கிச்சா? வெற்றியோ தோல்வியோ நாங்க தான் என்ற மாதிரி இருக்கணும். வெற்றி பெற்றாலும் அதிர பங்குதாரர்கள் எல்லாரும், தோல்வி அடைஞ்சாலும் அதிர பங்குதாரர்கள் எல்லாரும். ஆகவே ஒரு சிறந்த தலைவன் வந்து இப்படித்தான் இருக்கணும். இதைத்தான் நாங்க ஒரு சிறந்த தலைவனா காணணும். இப்படி இருந்தா தான். இப்ப பாருங்க, இப்ப நார்மலா ஒரு எலெக்ஷன் எடுத்தாலும் எல்லாம் நடக்கும். வெத்தினா சரி, தோத்தா மக்கள் போடல ஓட்டு. வெத்தினா மக்கள் போட்டுட்டாங்க,
அப்ப தண்ட குறைய அவங்க ஐடென்டிஃபை பண்ற இல்ல, அப்படி இருக்க கூடாது. ரைட். இப்ப நேரத்தோட சொன்ன மாதிரி ஒரு தலைவன் எவ்வாறு உருவாகிறான், எப்படி உருவாக்குறேன் ஒரு தலைவனை, அதுக்கு பாருங்க தலைவர்கள் என்ன சொல்ல போல ஒரு லிஸ்ட்ல முதலாவது யாரு சொன்னீங்க? அப்துல் கலாம். அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்கிறாரு? கனவு காணுங்கள். அந்த கனவு தூங்க கொள்ள காண்ற கனவு இல்ல, முழிச்சு இருக்க போல நாங்க எங்களோட இலக்கு இதுதான், இதை அடையணும் என்று சொல்லி நாங்க என்ன செய்யணும்? கனவு காணணும். நாங்க இப்போ ஒரு 15-16 வயசுக்குள்ள தான். உங்களோட ஆம்பிஷன் என்ன? ஒவ்வொருத்தருடையும் ஆம்பிஷன் என்ன? நான் டாக்டர் ஆகணும், நான் லாயர் ஆகணும், நான் டீச்சர் ஆகணும், நான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்டர்ல ஆகணும், நான் ஒரு ஜட்ஜ் ஆகணும், ஒரு நர்ஸ் ஆகணும். எப்படி ஒருத்தருக்கு ஒரு கனவு இருக்குதானே? காணுங்க. அந்த கனவு சின்னதா இருந்தாலுமோ பெருசா இருந்தாலுமோ என்ன செய்யணும்? கனவு காணணும். ரைட். அந்த கனவு கண்டீங்கன்னு சொன்னா அத எப்படி அமுல்படுத்துறது? அடுத்த ஸ்டெப். கனவு கண்டுட்டு தூக்கத்துல காண்ற கனவு அப்படியே போயிட்டுரும். ஆனா முழிச்சு கொண்டு இருந்து நாங்க கனவு கண்டேன்னு சொன்னா அத எப்படி அமுல்படுத்துறதுக்கு எங்களையே நாங்க எப்படி தயார்படுத்தி கொள்ளணும் என்றதை பத்தி என்ன செய்யணும்? யோசிக்கணும். என்னைய பத்தி இத நான் அடையிறேன்டா, நான் என்னைய எப்படி தயார்படுத்தி கொள்ளணும். அதே மாதிரி இந்த சமூகம் இப்ப இந்த நிலைமையில என்னை எப்படி பாக்குது? சமூகம் எங்களைய பொறுப்பான ஆட்களை பாக்குதா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு சின்ன புள்ள பள்ளிக்கு போயிட்டு வாரேன்னு சொன்னா ஒரு சில புள்ளையில இருக்கும் என்ன, போற வழி முழுக்க ரோட்ல இருக்கிற கதவை தட்டி கொண்டே போவுங்கள், இல்லாட்டி எல்லா பெல்லும் அடிச்சுட்டே போவுங்கள். போமா இல்லையா? சில புள்ளை அழகா போயிட்டு அழகா வருங்கள். அப்ப அந்த பெல் அடிச்சுட்டு தட்டிட்டு போற புள்ளைய பார்த்து சமூகம் என்ன சொல்லும்? என்னத்தான் வளர்ப்பு வளர்ந்துக்கிறானோ தெரியா, தேவையில்லாத வார்த்தை எல்லாம் பேசுவாங்க தானே. இப்ப ஒரு வீட்டுல பெல் அடிச்சா தூங்கி கொண்டிருப்பாங்க, நோயாளி இருப்பாங்க, சின்ன பிள்ளைகள் இருக்கும், திடீரென்று எலும்பும் அழுவும், டக்குன்னு யாரு ஒன்று நோயாளி எழுப்பி பார்த்தா அவங்களுக்கு டென்ஷன் ஆகும், ப்ரெஷர் ஏறும், நாசமா போனவன் என்று சொல்லுவாங்களா இல்லையா? அதே மாதிரி நல்லா போயிட்டு வந்தா இந்த போல எந்த குழப்பமும் இல்லை, நல்ல மாதிரி பள்ளிக்கு 5 நேரம் வாரே தொழுறு, அவனும் அவன் வேலையும் என்று சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப சமூகம் எங்களை எப்படி பாக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கேற்ற மாதிரி நாங்க நடக்கணும். இந்த காலத்துல சில அம்மாமார் சொல்லுவாங்க, எங்கட புள்ளடா சரி நல்லம்மா, குனிஞ்ச தலை நிமிராது. என்ன செய்யறது? குனிஞ்ச தலை நிமிராம போனை பார்த்துட்டு அது விளங்குற இல்ல, சரியா? குனிஞ்ச தலை நிமிராம போனை பார்த்துட்டு அது விளங்குற இல்ல. உம்மமா இருக்கு, உம்மமார் நினைக்கிறேன் புள்ள நல்ல புள்ளண்டு, சரியா? அப்படி இருக்க கூடாது. இப்ப இங்கே யாரோ போன் பாத்துக்கிறீங்க போல இருக்குது. அடுத்தது சமூகத்துல நாங்க எப்படி அறியப்பட வேண்டும்? முதல்ல சமூகம் எங்களை எப்படி நினைக்குது என்றதை பாக்குறோம். 2வது சமூகத்துல நாங்க எப்படி அறியப்படுறோம்? எல்லாரும் இந்த இவங்கட ஒரு வாப்பட பேரை சொல்லி இவர்த புள்ள எடுத்தவங்களே சொல்லுவாங்க. காதர்னானோட மவன் நல்ல பொடியல் என்று சொல்லுவாங்களா இல்லையா? அதே மாதிரி காதர்னானோட 2வது மகன் செய்தான் என்று சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப எப்படி எங்களை கூப்பிடுறாங்க சமூகத்துல அப்படின்றதையும் பார்க்கணும். ஆனா நாங்க எங்களை எப்படி வளர்த்து கொள்ளணும்? இந்த புள்ளையோட பாப்பா தான் காதர்னானா என்று சொல்ற மாதிரி எங்களை வளர்த்து கொள்ளணுமா இல்லையா? அதுக்குத்தான் என்ன செய்யணும்? நாங்க கனவு காணணும். கனவு கண்டு அந்த இலக்கை அடையிறதுக்கு என்ன செய்யணும்? நாங்க எங்களையே தயார்படுத்தணும். சமூகம் எங்களை எப்படி பாக்குது, நாங்க எப்படி அறியப்பட வேண்டும் சமூகத்துல. இன்னாளோட மகன் இன்னாள் என்று அறியப்படக்கூடாது, இவருட வாப்பதான் அவர் என்று அறியப்படணும். அந்த மாதிரி நாங்க என்ன செய்யணும்? எங்களோட செயற்பாடுகளை சின்னத்துல இருந்தே செஞ்சுட்டு வரணும். இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நாங்க அறிஞ்சோம் என்று சொன்னா நாங்க எங்களை என்ன செய்வோம்? அதுக்கு ஏத்த மாதிரி தயார்படுத்துவோம். தயார்படுத்தி அதுக்கு ஏத்த மாதிரி நிச்சயமும் செய்ய தேவையில்லை. பெருசா அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஸ்ட்ரக்சர் போட்டு ஒன்றும் செய்ய தேவையில்லை.
நல்ல பண்புகளை வளர்த்துக்கோங்க, மதிக்கிற தன்மையை வளர்த்துக்கோங்க. இப்ப நான் கண் கூட பாக்குறது தான், ரோட்ல அந்த கூட்டுற மனுஷரை யாராவது மதிக்கிறாங்களா? துப்புரவு தொழிலாளர்களை யாராவது மதிக்கிறாங்களா? மதிக்கணும். அவங்க 4 நாளைக்கு வரலன்னா என்ன நடக்கும்? நாரும். அந்த இடத்துல அவங்க தான் தலைவர். சுத்தத்தை பந்தி பாக்குற நேரம் தலைவர் அவங்க தான் அந்த இடத்துல. அப்ப நாங்க என்ன செய்யணும்? யார் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நேரம் அவங்களோட உதவி தேவைப்படும். மதிக்கிற தன்மை என்ன செய்யணும்? இருக்கணும். யார? டாக்டரை தான் மதிக்கணும், போலீஸ தான் மதிக்கணும் இல்ல. யாரு எங்களுக்கு கீழே இருந்தாலும் நாங்க மதிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். அந்த மாதிரியான பண்புகளை வளர்த்து கொள்ளணும். அடுத்தது, எங்களுக்கு பிடிச்ச தலைவர் யாரு, அவர் என்ன செஞ்சாரு, அவர் ஏன் தலைவர் ஆனாரு என்றதெல்லாம் என்ன செய்யணும்? தேடி பார்க்கணும். தேடி பார்த்து அந்த மாதிரி நாங்க என்ன செய்யணும்? எங்களைய வளர்த்து கொள்ளணும். சரியா? எத்தனை பேர் ரீட் பண்றேன்? ரீடிங் கதை புக்கா? நிறைய ரீட் பண்ணணும். ரீட் பண்ணதான் எங்களுக்கு என்ன தகவல் நிறைய கிடைக்கும். அந்த தகவல் இப்ப பிராக்டிக்கல் இல்லாம எதுவும் செய்யலாம். தியரிய மட்டும் வச்சு எங்களுக்கு எதுவுமே செய்யலாம். பிராக்டிக்கல் லைஃப்ல நாங்க அதை அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணாதான் எங்களுக்கு நிறைய தகவல், எது சரி எது பிழை என்ற தன்மை எல்லாம் என்ன செய்யும்? கிடைக்கும். விளங்குச்சா? ஆகவே ரீட் பண்ணுங்க, தகவலை சேகரிங்க, கனவு காணுங்க. அந்த இலக்கை அடைகிறதுக்கு நாங்க எங்களைய தயார்படுத்தி கொள்ள வேண்டும். சரியா? சரி. இப்ப தலைவர்ண்டா பெரிய ஆளா? தலைவர்ண்டா என்ன? அவருக்கு 2 கொம்பு முளைச்சி பெரிய ஆளா? அவரு he is also just a human. ஒரு மனிதர் தான் அவரும். தலைவர் என்றாலும் ஒரு என்னது? மனிதர். ஆனா அவர்கிட்ட இருக்க வேண்டிய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் என்று நாங்க பார்க்க போகல. அந்த குவாலிட்டிஸ வச்சுதான் நாங்க என்ன செய்யறோம்? அவரை ஒரு தலைவரா ஐடென்டிஃபை பண்றோம். அதுல முக்கியமா நான் ஆல்ரெடி மேல சொன்ன மாதிரி முக்கியமா செல்ஃபிஷா இருக்க கூடாது. ஒரு தலைவன் எனக்கு கீழே ஒரு 10 பேரை தந்து இந்த வேலையை செய்யுங்கன்னு சொன்னா நான் மட்டும் செல்ஃபிஷா இருக்க கூடாது. அந்த 10 பேருடைய நலனையும் 10 பேருக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு, அவங்கள பத்தி அவங்களோட நலவு நஷ்டம் பத்தி எல்லாம் என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். முதல்ல அவங்களை பாதுகாக்கணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்க என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்க கூடாது. எங்களோட குரூப் ஒரு தலைவன் அப்படித்தான் இருக்கணும். இப்ப என்ன நடக்குது? பாகேம் பேசுறாங்க, குரூப் விட்டாச்சு, தலைவர் போயிட்டாச்சு. அது சிறந்த தலைவனுடைய பண்பு இல்ல. எந்த சந்தர்ப்பத்திலே எங்களோட குரூப் நாங்க என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்க கூடாது. பாதுகாக்கிறதுல முக்கியமா இருக்கணும். அப்ப தலைவனும் மனிதன் தான். அதே மாதிரி தலைவன் ஒரு பிரச்சனை இனம் கண்டுட்டு அது இப்ப நான் சும்மா தலைவன் சொல்லிட்டு இருக்கேன். அது ஒரு ப்ராப்ளம் தந்தா எனக்கு நான் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். இஷ்யூஸ் என்ன பிரச்சனை இருக்கு, என்ன நலவு இருக்குது, இதை எப்படி தீர்க்கிறேன் என்ற வழிவகை எல்லாம் நான் செய்யணும். இண்டிவிஜுவலா செஞ்சுதான் அதை உடனே அமுல்படுத்தலுமா? தலைவனுக்கு உடனே அமுல்படுத்தலுமா? அத ஏலா. ஏன்? மற்றவங்களோட கருத்தையும் நாங்க என்ன செய்யணும்? கேட்கணும். ஏன்னு கேட்டா நான் பாக்குற ஒரு ஆங்கிள் இருக்கும், குரூப் பாக்குற ஒரு ஆங்கிள் இருக்கும். அப்ப நிறைய பேருக்கு அதுல எனக்கு விளங்காத பிரச்சனைகள் என்ன செய்யும்? நிறைய பேருக்கு விளங்கும். இந்த இதுல ஆராய்ச்சி இப்படி அவங்க அணுகுற முறை வேற மாதிரி இருக்கு. ஒரு குரூப்ல ஒரு விஷயம் ஃபுல்லா தெரியாம அவங்க அந்த வேலையை செய்யலுமா திருப்தியா? ஏலா. அப்ப அவங்க அந்த விஷயத்த ஃபுல்லா தெரிஞ்சு அவங்களுக்கும் ஒரு ஐடியா அவங்களோட ஒப்பீனியனையும் எடுத்தா தான் எங்களுக்கு என்ன செய்யலும்? ஒரு குரூப் ஒர்க் திருப்தியா செஞ்சு முடிக்கல.
ஆகவே தலைவன் என்றா அவர் வந்து பெரிய ஆள் இல்ல, அவரும் ஒரு மனுஷன் தான். அவரோட முக்கியமான நோக்கம் என்ன இருக்கணும், எங்களுக்கு வந்த டாஸ்க் நாங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறது என்ற நோக்கம் இருக்கணும் என்றத எல்லாரும் மனசுல வச்சுக்கொள்ளணும். ரைட். அடுத்த முக்கிய பண்பு என்ன? தலைவருக்குரிய அடுத்த முக்கிய பண்பு என்ன? கவரோன். அது உருவமா இருக்கேலும், பேச்சா இருக்கேலும், அவங்களோட செயலா இருக்கேலும், இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் மக்கள் மத்தியில என்ன செய்யணும், அவங்கள கவரோனும். சில ஆட்கள் நல்லா பேசுவாங்க, அந்த பேச்சாலே மக்கள் கவர்ந்துருவாங்க, ஆனா அதுல ஒன்றும் இருக்காது கடைசிக்கு. சரியா? அப்ப பேச்சால கவரம். சில ஆட்கள் அப்படி டிப்டாப்பா உடுப்பாங்க, அழகா உடுப்பாங்க, அதை வச்சே இவர் பெரிய ஆள் தான், பெரிய கைத்தான் என்று மக்கள் நினைச்சுவாங்க. சில ஆட்கள் வெரி சிம்பிளா இருப்பாங்க, ஆனா அவங்களோட ஒவ்வொரு செயற்பாடும் என்ன இருக்கும், மக்கள் மத்தியில கவரும். அத எது செஞ்சாலும் அது ஒரு பெரிய இதா வந்துடும். அப்ப ஏதோ ஒரு விஷயத்தால நாங்க மக்களை கவரக்கூடியவங்களா இருக்கணும். அது ஒன்று. அடுத்தது, ஒரு குரூப்ல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கக்குள்ள என்னைய விட, அதாவது திறமையானவர்களை நாங்க இனம் கண்டா, என்னைய விட நல்லா அவங்க அந்த வேலையை செய்யறாங்க நாங்க இனம் கண்டா, இப்ப இருக்கிற தலைவர்கள் என்ன செய்வாங்க, குட்டி உட்கார சத்தம் போடாம சொல்லுவாங்களா இல்லையா? ஆனா அப்படி இல்லை, ஒழுங்கான தலைவன் அப்படி செய்யக்கூடாது. தன்னை விட திறமையானவர்களை இனம் கண்டா அவங்கள வந்து என்ன செய்யணும், அப்ரிஷியேட் பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களுக்கு செய்யுங்க இந்த வேலைய. என்னன்னு கேட்டா, எந்த நாளும் ஒரு தலைவன் இருந்துட்டு இருக்கலாம். எங்கட தலைமைத்துவ பண்புட இன்னொரு முக்கியத்துவம் என்ன, எதிர்காலத்துல தலைவர்களை உருவாக்குறது தான் எங்கட தலைமைத்துவ பண்பு. சாகும் வர காட்ட நான் தான் தலைவன், ஆயுள் கால தலைவன், அந்த கான்செப்ட் சரி வராது. நான் திடீர்னு இல்லைன்னு சொன்னா எந்த வேலை செய்யறதுக்கு இன்னொரு ஆள் இருக்கணும். அப்ப நாங்க என்ன செய்யணும், உருவாக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யறேன், திறமையானவங்களை இனம் கண்டம் என்று சொன்னா நாங்க அவங்களை என்ன செய்யணும், ஊக்கப்படுத்தணும். வேலையை செய்யுங்க என்று சொல்லி பொறுப்புகள் என்ன செய்யணும், ஒப்படைக்கணும். அப்ப இதுவும் ஒரு முக்கியமான பண்பு. ரைட். ஒரு வேலை செய்ய போக்குள்ள இன்றைக்கு வேலை மட்டும் முடிச்சா சரின்னு யோசிப்போமா? ஒரு தலைவன் வந்து அப்படி யோசிக்கலுமா? இன்றைக்கு இவ்வளவுதான் முடிச்சா சாப்டர் க்ளோஸ் செய்யலுமா? ஏலா. எதிர்காலத்தை என்ன செய்யணும், இலக்கா கொள்ளணும். இன்றைக்கு இப்படி செஞ்சா நாளைக்கு இதுல பாதிப்பு என்ன நடக்கும், இதுக்கு ஓகே ஆகுமா? எதிர்காலத்தை இலக்கா கொண்டுதான் நாங்க எடுக்கிற முடிவுகள் என்ன செய்யப்படும், முடிவு எடுக்கணும். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, சொல்றத செய்யணும். சொல்றது ஒன்று, செய்யறது இன்னொன்றா இருக்க கூடாது. இப்ப இருக்கிற நிறைய தலைவர்கள் என்ன செய்யறாங்க, மேடையில பேசுறாங்க, சொல்றாங்க, செய்யறாங்களா? இல்ல, ஒன்றுமே செய்யறது இல்ல. சொல்லுக்கும் செயலுக்கும் நிறைய வித்தியாசம். ட்ரெயின் தண்டவாளம் மாதிரி ஒட்டவே ஒட்டாது. அது ஒரு பக்கத்தால போகும், இது ஒரு பக்கத்தால போகும். ஆகவே முக்கியமா தலைவனுக்குரிய ஒரு சிறந்த பண்பு வந்து சொல்றத செய்யறவனா இருக்க வேண்டும் என்றது. அதே மாதிரி தனக்கு இல்லாம பிறருக்கும் என்ன செய்யணும், பார்க்கணும், பிறரை பார்க்கணும். இந்த வேலை இவங்க செஞ்சா இவங்களுக்கு ஓகே ஆகுமா, இவங்களுக்கு ஏழுமா செய்யறதுக்கு, அந்த கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்குதா, இதுல நன்மை அவங்களுக்கு கிடைக்குமா என்றதெல்லாம் என்ன செய்யணும், ஒரு தலைவன் யோசிக்க வேண்டும். அடுத்தது வந்து இன்னொரு ஆளோட உழைப்ப திருடி நாங்க நல்ல பேர் எடுக்க கூடாது. ஒரு குரூப் ஒர்க்ல இப்ப நிறைய இடத்துல என்ன நடக்குது, ஒரு குரூப்பா ஒர்க் பண்ற நேரம் எல்லாரும் பப்ளிக்கு வர மாட்டாங்க. யாராவது தலைவன் லீடர் தான் என்ன செய்வாங்க, பப்ளிக்கு வருவாங்க. வந்து நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன் என்று எல்லாமே நான் தான் செஞ்சேன். ஆனா உண்மை அது இல்ல. யாரோ ஒரு ஆள் அவங்க 100% எஃபர்ட்டை போட்டு அந்த வேலையை செஞ்சிருப்பாங்க. அதை திருடுறோம் நாங்க.
திருடி நல்ல பேர் என்ன செய்யறோம், நாங்க எடுக்கிறோம். இருக்கக்கூடாது. அவங்களோட உழைப்ப திருடி, அவங்களோட திறமைய திருடி நாங்க என்ன செய்யக்கூடாது, நான் தான் வெற்றியாளன், நான் தான் செஞ்சேன் என்று என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் ஒரு சிறந்த தலைவன் காட்டக்கூடாது. அவங்களோட வேலைக்கு அவங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும், அவங்கள பாராட்ட வேண்டும். நல்லா செஞ்சீங்க, நல்ல இந்த வேலை நல்லா நீட்டா வந்திருக்கு. நிறைய இடத்துல பாருங்க, தைக்கிறதுக்கு கொடுத்தாலும் தைக்கிறது யாரோ, ஆனா ஓனர் என்ன பெருமை எடுப்பாங்க, நான் தான் தைச்சேன். ஆனா அந்த தச்சு அவ்வளவு மாச்சல் பட்டு செஞ்சாலுக்கு எந்த அப்ரிசியேஷனும் இல்லை. ஆனா சொல்லணும், சரிக்கண்டா என்ன செய்யணும், அந்த புள்ளத்தான் செஞ்சிச்சு இந்த வேலைய, அந்த புள்ளத்தான் இந்த டிராயிங்க வரைஞ்சிச்சு, என்ன செய்யணும், காட்டணும். அது ஒரு சிறந்த தலைவனுக்குரிய பண்பு. அடுத்தது, எந்த ஒரு விஷயம் செய்யறேன்னு சொன்னாலும் சர்வாதிகாரம் இருக்கக்கூடாது. எல்லாரோடையும் என்ன செய்யணும், கலந்து ஆலோசிக்கணும். எல்லாரோடையும் கலந்து ஆலோசிச்சுதான் நாங்க எங்கட வேலையை செய்யணும். ரைட்? அதே மாதிரி அவசரமான முடிவுகளை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஒரு குரூப் கொண்டு இருந்தா கலந்து ஆலோசிச்சு எதிர்காலத்தை கருத்துல கொண்டு நல்ல ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணுமே தவிர இப்ப முடிவு சொல்லணும் என்று அவசர முடிவுகளை யாரும் எடுக்க கூடாது. இன்னொரு விஷயம் என்ன, மக்களோட மத்தியில பப்ளிக்ல ஏண்ட மேல ஒரு நம்பிக்கை வரணும். அதாவது ஒரு தலைவன் மேல நம்பிக்கை வரணும். எஸ், இவங்க செய்வாங்க, இவங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்தா சரியா நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வரணும். அது மாதிரி அந்த தலைவன் என்ன செய்யணும், அவனுடைய செயற்பாடுகளை நடக்கணும். அடுத்தது, நிதானம் தவறக்கூடாது. இது முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டா, கோபம் வரக்கூடிய விதமா நிறைய விஷயங்கள் நடக்கும். ரெண்டு குரூப்பா பிரிவாங்க. ஒரு குரூப் பொஸ்ஸோட ஃபேவரேட்டா இருப்பாங்க, ஒரு குரூப் பொஸ்ஸுக்கு எனிமியா இருப்பாங்க. நல்லதே தான் செஞ்சாலும் இவங்களோட பேச்ச கேட்டு பொஸ் என்ன செய்வாரு, அவங்களுக்கு ஏசுவாரு, அவங்கள வேலையை விட்டு நீக்குவாரு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய போனஸ் எல்லாம் இல்லாம ஆக்குவாரு. அப்ப அந்த நிதானம் தவறக்கூடாது. எது சரி எது பிழை என்றதை நாங்க என்ன செய்யணும், யோசிச்சு நிதானமா செயற்படக்கூடிய இதா இருக்கணும். அடுத்தது, விட்டு கொடுக்க கூடாது. விட்டு கொடுக்குறேன்டா பரவாயில்ல, ஒரு பாகேன் பேசினோன்னே பரவாயில்ல, அவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த பக்கத்துக்கு வந்துட்டா சரி என்று சொல்லி விட்டு கொடுக்கிற தன்மை இருக்க கூடாது. எப்பயும் பாதுகாத்து எங்களோட குரூப்பை வழிநடத்துற தன்மை தான் இருக்கணும். சரியா? இதெல்லாம் நாங்க ஒரு தலைமைத்துவ பண்பு. தலைவர் என்றா யாரு, தலைமைத்துவம் என்றா என்ன, எப்படி ஒரு தலைவன் உருவாக வேண்டும், ஒரு சிறந்த தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்றதெல்லாம் பார்த்தோம். ஆனா வெஸ்டர்ன் கான்செப்ட் என்ன சொல்லுது? இப்ப நாங்க இருக்கிற இந்த வெஸ்டர்ன் கான்செப்ட் எப்படி தலைமைத்துவத்தை சொல்லுது? சொல்லுங்க பாப்போம். இப்ப நாங்க பாக்குற தலைமைத்துவம் எப்படியான தலைமைத்துவம்? முக்கியமான அவங்களோட நோக்கம் என்ன? பிராண்டிங், மார்க்கெட்டிங். பிராண்ட் பண்றது, மார்க்கெட் பண்றது. அப்படின்னு என்ன? தகுதியே இல்லாத ஒரு தலைவர், போலியான வாக்குறுதிகள், செய்யவே இயலான்ற ஒரு விஷயத்த செய்யலும் போல காட்டுவாங்க. தகுதியே இல்லாத ஒரு தலைவனை டாப் லெவல்ல கொண்டு போயிட்டு வைப்பாங்க. ரைட்? இல்லாத பொய்யான விஷயங்களை உண்மை மாதிரி காட்டுவாங்க. பிராண்டிங். இதெல்லாம் என்ன செய்யறாங்க? மார்க்கெட் பண்ணுவாங்க. அப்ப அப்படி செஞ்சு 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 தான் என்ன நடக்குது? இப்ப இருக்கிற கான்செப்ட் எங்களோட மனசுல ஊறி போயிட்டு இருக்குது. பேஸ்புக்க திறந்தா என்னது? எல்லாமே மார்க்கெட்டிங் தானே, எல்லாமே பிராண்டிங் தானே. எது உண்மையான விஷயம் வெளியே வருது? ஒண்ணுமே இல்ல. ஆகவே வெஸ்டர்ன் கான்செப்ட்
பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங். இல்லாத ஒரு விஷயத்த உண்டுன்றதும் பொய்யான ஒரு விஷயத்த உண்மை போல காட்டுறதுக்கு அதை பயன்படுத்தி மக்களை நம்ப வச்சு முட்டாள்கள் ஆக்குறது தான் இந்த வெஸ்டர்ன் கான்செப்ட் நோக்கம். சரியா? அவங்களோட தலைவர் எப்படி இருப்பாரு? ஆர்டர் போடுவாரு, செய்யும். அவர் பங்கு பற்றவோ எதுக்குமே இருக்க மாட்டாரு. அவர் இருப்பாரு ஏசி ரூம்ல. மத்தவங்க எல்லாம் அவரோட அடிமைகள். காஞ்சி, வெயில்ல காஞ்சி, மழையில காஞ்சி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல. அப்ப அப்படியான இது. வெற்றி பெற்றா நான் தான் கெத்து, தோல்வி அடைஞ்சா எல்லாம் இவங்களால வந்த வேலை சொல்றதுதான் இந்த வெஸ்டர்ன் கான்செப்ட். சரியா? ஆகவே இப்படியும் இருக்குது. தலைமைத்துவம் என்ற நேரம் இந்த பாலிசி தான் இப்போ உலகளாவிய ரீதியில நடந்துட்டு இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்க, முட்டாள்தனமான பேச்சுக்கள். உதாரணத்துக்கு எடுங்க, அந்த டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்யறாரு? பேச்சு உண்டு, செயல் உண்டு. பேச்செல்லாம் என்ன? பட்டு முட்டாள்தனமான பேச்சு. இன்றைக்கு பேசினது நாளைக்கு என்ன செய்யும்? மாறும். ஆகவே இந்த மாதிரியான கான்செப்ட தான் வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ன செய்யுது? அறிமுகப்படுத்துது, எங்களையும் அடிமையாக்குது அதுக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட அழகா எங்களுக்கு தலைமைத்துவம் என்றது கூறுறது எது? இஸ்லாம். இஸ்லாத்துல பார்வையில தலைமைத்துவம் எப்படி இருக்கும் என்றதுக்கு ஒரு உதாரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தலைமைத்துவ பண்புகள். இப்ப நான் முன்ன சொன்ன ஒரு தலைவருக்குரிய பண்புகள், அதுல முதலாவது என்னது? முதலாவது பண்பு என்னது? ஏதோ செய்யணும். அவங்களோட முடிவு மக்கள் மனசுல ஏதோ செய்யணும். செஞ்சுச்சா? நபி அவங்களோட முடிவு மக்களை தாக்கிச்சா? அதாவது உண்மைதான் என்று உணர வச்சுச்சா? எதிரியா இருந்தாலும் அவர் சொன்னா சரியா இருக்கும் என்று நம்ப வைக்கணும். செஞ்சாங்களா? எவ்வளோ தலைமைத்துவ வழிகாட்டல்கள். யுத்தங்களுக்கு போனா நான் தான் படை தளபதி, ஆர்டர் போடுறேன் போ எல்லாரும் என்று சொன்னாங்களா? தானும் இறங்கி என்ன செஞ்சாங்க? யுத்தத்துல பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க. அகலி வெட்டினாங்க, பல்லு உடைஞ்சிச்சு, எவ்வளவு காயம் வந்துச்சு. ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆர்டர் போடுற ஆளா மட்டும் இருந்தாங்களா? இல்ல. அப்ப இயற்கையாவே அவங்களுக்கு என்ன, அந்த நற்குணங்கள் எல்லாம் என்ன நடந்துச்சு? அவங்களுக்குள்ளே பில்ட் ஆச்சு. அப்ப அந்த தலைமைத்துவ பண்புகளை நாங்க என்ன செய்யணும்? எங்களோட வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளணும். எதுதான் தலைமைத்துவ பண்புகள் நாங்க புக்ல வாசிச்சாலும், எதுதான் நடைமுறையில நாங்க பார்த்தாலும், எங்களோட வாழ்க்கைக்குரிய தலைமைத்துவ பண்புகள் நாங்க எடுக்க வேண்டியது எங்க? இஸ்லாத்துல. ஆகவே இஸ்லாத்துல வழங்கி இருக்கிற மாதிரி, எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிற மாதிரி தலைமைத்துவ பண்புகள் எங்கேயுமே வழங்கல. உங்களுக்கு தெரியுமா, சிறந்த 100 ஆட்கள் என்று ஒரு புக் ஒன்று இருக்குது. எச் ஹார்ட் எழுதினது. அவர் 7 லட்சம் பேரை அவர் ரிசர்ச் பண்ணி கடைசிக்கு யார முதலாவதா போட்டாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அவ்வளோ சிறந்த பண்புகள். அப்படியெல்லாம் இருக்க போகல நாங்க ஏன் தலைவர் என்று சொல்ல போகல ஏன் அப்துல் கலாம் வராரு? உடனே வர வேண்டியது எது? எங்களுக்கு வாழ்க்கை நெறி விளங்கிச்சா? அதால என்னத்தை நாங்க படிச்சாலும் எது செஞ்சாலும் சரியா இருக்கா செக் பண்ற இடம் எது? இஸ்லாம். நபி அவங்களோட பண்புகள். அதோட நாங்க என்ன செய்யணும்? எப்படியுமே செக் பண்ணிக்கொள்ளணும், கிராஸ் செக் பண்ணிக்கொள்ளணும். நாங்க செய்யறது சரியா, நாங்க போற வழி சரியா. எவ்வளவு மதிச்சாங்க அவங்க மக்களை. எதிரியா இருந்தாலும் காஃபீரா இருந்தாலும் அவங்களை எவ்வளவு மதிச்சாங்க. காஃபீர்கள் இவங்களை எவ்வளவு மதிச்சாங்க. என்ன சொன்னாங்க? சொல்றதெல்லாம் சரி, ஆனா எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளல. அந்த ரெஸ்பெக்ட் எப்படி வருது? நாங்க நடக்கிற முறையில தான் அந்த ரெஸ்பெக்ட் வரும். ஆகவே எங்களுக்கு தலைமைத்துவ பண்புகள் எவ்வளவு இருந்தாலும் நிறைய படிக்கையிலும் எங்களுக்கு, ஆனா அதை நாங்க வாழ்க்கையில அப்ளை பண்ண போக்குள்ள இஸ்லாத்தோட கொஞ்சம் உரசி பார்த்துக்கொள்ளணும்.
அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை நாங்க என்ன செய்யணும், டக்குன்னு எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொண்டு எங்களோட வாழ்க்கைய நல்ல சிறப்பான வாழ்க்கையா அமைக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி 1 மாதத்துக்கு மேலிருந்து ரெடி ஆகினாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நிறைய தகவல்களை சொல்லணும் என்று சொன்னா ஒலட்டிட்டு போவேலும் வேண்டிய மாதிரி. ஆனா சரியான ஒரு தகவலை சொல்றதுக்கு, தகவல் தேடுறதுக்கு நிறைய காலத்தை வேஸ்ட் பண்ணி அவங்களோட நேரம் காலம் எல்லாம் புண்ணானது. மிகவும் முக்கியமான ஒரு நபர். அப்ப அவங்களோட டைம் எல்லாம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு காலத்துக்கும் எங்களுக்காக ரெடி ஆகி இந்த நேரத்துல வந்து செஞ்சதுக்கு நாங்க ஜமாத் சார்பாக அவங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம்.